friends, welcome to Mom's Today channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்டான பானி பூரி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுவும் கடையில செய்யற பானி பூரி மாதிரியே எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 1 கப் ரவை எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 4 டீஸ்பூன் மைதா எடுத்துக்கோங்க. இப்போ ஆயில் விட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம ஒரு நல்ல டோ ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா பிசைங்க. எந்த அளவுக்கு நம்ம மாவை பிசைறோமோ அந்த அளவுக்கு சாஃப்டா பூரி வரும். இப்போ இதில் ஆயில் விட்டு இன்னும் நல்லா பிசைஞ்சுக்கலாம். பாருங்க, நல்லா இதை 20 நிமிஷத்துக்கு ஊற விடுங்க. ஒரு துணி போட்டு ஊற விடுங்க. ஈர துணி மேலே போட்டு அதை 20 நிமிஷத்துக்கு ஊற போடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா பஃபியான சாஃப்டான மாவு கிடச்சிருச்சு. இப்போ சப்பாத்தி எப்படி உருட்டுவீங்களோ அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சின்ன பாத்திரத்தோட மூடி எடுத்து அதோடைய அச்சை வச்சு நம்ம மாவை ரவுண்ட் சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு தின்னாக இருக்கணும். ரொம்பவும் பஃபியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தின்னாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் ஆயில் விட்டுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பூரியெல்லாம் டீப் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 பக்கமும் அதை வேக விடணும். பாருங்க, இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி திருப்பி போடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்க, பூரி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நெக்ஸ்ட் பேட்ச் எல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு பூரி நமக்கு கிடைக்கும். நல்லா வேகணும் 2 பக்கமும். பாருங்கள், இப்போ சூப்பரான பூரி ரெடி ஆயிடுச்சு. இப்போது மின்ட் பானி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 கை அளவுக்கு புதினா, நல்லா இறுக்கி பிடிச்சி 1 கை அளவுக்கு கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கோழிகுண்டு சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம்.
இதை வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலில் வடி வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் நம்ம வடித்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வடித்து வச்சுக்கலாம். இதில் 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கோல்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கோங்க. 1 பிஞ்ச் ஆஃப் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் நல்லா கரையணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பரான டேஸ்டான மின்ட் பானி ரெடி ஆயிடுச்சு. இப்போது புளிக்கரைசலை வச்சு ஒரு பானி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு புளிக்கரைசல் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. அதில் வந்து வெல்லம் ஒரு 4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சாட் மசாலா 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு. இப்போது இதில் பெருங்காயம் கொஞ்சம் 1 பிஞ்ச் ஆஃப் பெருங்காயம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 3 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி, கோல்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா கரையிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பானி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பொட்டேட்டோ ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 4 வேக வச்ச உருளைக்கிழங்கும் 1 கையளவுக்கு வேக வச்ச பட்டாணியும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு முழு வெங்காயம், பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், சாட் மசாலா 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பொட்டேட்டோ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த தண்ணியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூந்தி போட்டுக்கலாம். சூப்பரான டேஸ்டான பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். கடையில் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அதை விட சூப்பராகவே இங்கே இருந்தது. கண்டிப்பாக இதை வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கையாலேயே ரெடி பண்ணி சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பூரியும் நல்லா மொறுமொறுன்னு இருந்தது. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருந்தது. குட்டீஸ்க்கெல்லாம் வீட்டிலே இதை செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.